இப்போ என் கையில் பேலன்ஸ் இருக்கிறது 488 ரூபாய். வெயிட் மக்களே இருங்க, என் கையில் இருக்க எவ்வளோன்னு பாருங்கள். 200 400 450 450. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு விஸ்வா. நேற்று ஜாய் எனக்கு 800 ரூபா கொடுத்துச்சு. அந்த 800 ரூபாவில் நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் மதுரை அதிசயம் போயிட்டு வந்ததுக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அதிசயம் போகிறதே அதிசயமான ஒன்று. அதுவுமே இயர்லி ஒன்ஸ் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அங்கேருந்து பிராண்ட் மீட்டிங் போடுவாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் மதுரை போயிட்டு வந்தேன். ஓகே மக்களே, போன வட்டம் யார் கண்ணு போட்டுச்சோ நான் போட்டு இந்த கோல்டு ஸ்டெட்டு போயிடுச்சு. இந்த வட்டம் பார்த்தா என் ஃபோனு போயிடுச்சு. ஃபோன் பேசக்கூட ஃபோன் இல்லை மக்களே. இந்த ஃபோனில் யாருதுன்னு நீங்கள் கேட்கலாம். இது ஜாயோட ஃபோனு, வீடியோ எடுக்கிறக்காண்டி நம்ம வச்சுருந்தது. ஃபோன் போயிடுச்சு இந்த வட்டம் நமக்கு. ஓகே மக்களே, நம்ம இந்த மதுரைக்கு போகிறப்ப என்னென்ன செலவு எப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நான் இப்போ இருக்கிறது கம்பம், தேனி டிஸ்ட்ரிக் கம்பத்தில் இருக்கேன். நான் இப்போ கம்பத்துலேருந்து நான் தேனி போகணும்னு வைங்க மக்களே, 31 ரூபா. அங்கேருந்து மதுரை 60 ரூபா. அப்படின்னா எவ்வளவு? 60 60 120, 31 31 62. ஓகே மக்களே, அப்படின்னா எனக்கு ஓவரால் மதுரை இது ஆரப்பாளையம் நான் போயிட்டு வர்றதுக்கு மொத்தம் எனக்கு 62. இங்கேருந்து தேனி அப் அண்ட் டவுனு, அங்கேருந்து ஒரு 120. அப்படின்னா எனக்கு 182 ரூபா வந்துச்சு அந்த மதுரை போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு. ஓகே மக்களே, 182. ஓகே, அப்படின்னா அந்த ஜாய் கொடுத்ததில் 182 கழிச்சுக்குங்க. ஜாய் 800 ரூபா கொடுத்துச்சு, 182. அடுத்து அங்கேருந்து ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்துச்சு போகிறப்ப. வாரப்போ பஸ்ஸு அதில் 10 ரூபா. ஓகேவா? அப்படின்னா எவ்வளோ போச்சு? 30. அப்படின்னா 182ல் 30 போச்சுன்னா, சரி 30 கூட்டணும். 182ல் 30 கூட்டினா 212. ஓகேவா? ஆமாம் மக்களே, 212 ரூபாய் எனக்கு அதிசயம் போயிட்டு வர்ற டிரான்ஸ்போர்ட்டில் வந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் நம்ம பேக்கு அதை வைக்கிறதுக்காண்டி, ட்ரெஸ்ஸு பேக்கு லக்கேஜ் எதுனாலும் உள்ளே வச்சுக்கலாம். நமக்கு ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு 50. உள்ளே போகிற டிக்கெட் கம்பெனி ஸ்பான்சர் அப்படின்றப்ப எனக்கு வராது. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு 500 ரூபாய், அதுவும் 90 சென்டிமீட்டர் எபோ இருந்தால். அடுத்து அடல்ட் எல்லாத்துக்குமே 800 ரூபா வருது மக்களே. எனக்கு கம்பெனி ஸ்பான்சர், அதனால் நான் போயிட்டேன். இந்த வட்டம் தம்பி ஒருத்தன் விளையாட்டுத்தனமாக பண்ண வேலையில் நமக்கு ஃபோன் தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. இத்தனைக்கும் வாட்டர் லாக் கவரை போட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறக்காண்டி எடுத்துகிட்டு போனேன். அதனால தான் அந்த வீடியோ எதுவுமே நம்ம அப்டேட் பண்ண முடியாத காரணம். அந்த ஃபோனை நான் இப்போ ரெக்கவர் பண்ணணும். அந்த வீடியோமே நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். இதில் இல்லாட்டினா இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன், அந்த ஃபோனை நான் எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறேன்னு. ஏன்னா எனக்கு மொபைல் ஷாப் நான் வச்சுருந்தேன். அப்படின்றப்ப எனக்கு தெரியும் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு. அதையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் மக்களே. ஓகேவா? அப்படின்றப்ப அங்கே ஒரு 50 போயிடுச்சு. ஓகேவா? 50 போயிடுச்சு. அடுத்து அங்கே நானும் சொன்னேன்ல, தம்பி ஒருத்தர் ஃபோனை விளையாட்டுத்தனமாக பண்ணதில் ஃபோன் உள்ளே வந்துருச்சுன்னு. அந்த பையனும் நானும் காஃபி குடித்தோம், அது ஒரு 30. அடுத்து நான் போன உடனே நாங்கள் ஒரு இப்படி சொல்ல உள்ளுக்குள்ளே எல்லோரும் போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். போனோடனே ஒரு அங்கே ஒரு டீ குடித்தேன். அடுத்து உள்ளே போயிட்டு காஃபி உள்ளுக்குள்ளே நம்ம விளையாண்டுக்கிற டயத்தில். அடுத்து ரிட்டன் வர்றப்போ 2 வடை சாப்பிட்டேன். அடுத்து வண்டியில் வர்றப்ப ஒரு 20 ரூபாய்க்கு கல்ல வாங்கி சாப்பிட்டேன் உசிலம்பட்டியில். ஓகே மக்களே, உசிலம்பட்டி முடிக்க நான் நல்லா தூக்கம். ஏன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு, டயரில் தூங்கிட்டோம். சாய்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வட்டம் நம்ம போகலை. ஓகே மக்களே, அப்படின்றப்ப அப்படியே ரிட்டன் நேராக கம்பம் இறங்கிட்டேன். அதுதான் நான் அதிசயம் போயிட்டு வந்தது. எனக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் 800 ரூபா கொண்டு போயிருந்தேன். இப்போ என் கையில் 458 ரூபா. அப்படின்னா நான் 342 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் ஓவரால். பார்த்தீங்களா மக்களே? என்னால் என்ன நீங்கள் கஞ்சன்லாம் சொல்கிறாங்க. கஞ்சனை கல்லப்பொருள் வாங்கி சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு தேவையில்ல மக்களே. இது தேவை இருந்தால் நம்ம பண்ண போகிறோம். நமக்கு அவ்வளோக்கு தேவையில்லாததுனால நமக்கு அப்படியே விட்டாச்சு. மதியம் அங்கே பிரியாணி போட்டாங்க. பிரியாணி வழக்கமெல்லாம் லிஸ்ட்டு மீட்டிங்கில் அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே கண்ணு சுக்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சோடனே ஓடியான்ட்டோம். ஓகே மக்களே, இதுதான் நாங்கள் அதிசயம் போயிட்டு வந்தது. என் ஃபோன் உடஞ்சிச்சு. அதுக்கு எப்படினாலும் வேலை நானே பார்க்குறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை.
அதோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரில. போன விட்டோம் கோல்டு ஸ்டட்டு, இந்த விட்டோம் ஃபோன். அவ்வளோதான் மக்களே. நல்ல வேலை ஜாய் ஃபோன் எடுத்துகிட்டு போக வேண்டியது. அதை எடுத்துகிட்டு போய் சம்பவமாக இருந்துச்சுன்னா அப்படித்தான் நம்மளை ஜாய் கொண்டுரும். ஓகே மக்களே, நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன நான் ஃபோனை நான் வந்து ரெடி பண்ண என்னென்ன நான் எனக்கு செலவாச்சு அப்படின்ற நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடை வருவது உங்கள் என்ன உளருது. ஓகே மக்களே, நான் அந்த ஃபோனை ரெடி பண்ணிடுறேன். ஓகே மக்களே, பாய்.